Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்கு A1 ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். 7 நம்பர் நீடிலில் சிங்கிளாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் போர்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். சிங்கிளாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது நம்ம செயின் ஸ்டிச் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு அவுட்லைன் பார்டர் கொடுக்கறதுக்காக செயின் ஸ்டிச் பண்ணுறேன். எந்த பாயிண்டில் ஆரம்பித்தோமோ அந்த பாயிண்ட்லேருந்து நீடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுக்கணும். நூல் கீழே வரணும். அதான் செயின் ஸ்டிச். பாருங்கள், சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள செயினுக்குள்ளேருந்து அடுத்து செயின் அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும். செயின் ஸ்டிச்சோட டியூட்டோரியல் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவலாகவும் ரொம்ப கம்மியாகவும் எடுக்கணும். முன்னாடி இருக்கிற ஸ்டிச்லேருந்து அடுத்த ஸ்டிச் அப்படியே போட்டுட்டு வரணும். ஊசி மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். இது நம்ம கையில் பாருங்கள், நான் லெஃப்ட் சைடு ஒவ்வொரு தடவையும் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் நூலை. ஸோ அதனால் சிக்கல் இல்லாமல் வரும். ஜரி த்ரெட்டில் சீக்கிரம் சிக்கல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். இது மாதிரி அந்த நெக்லைனை ஒட்டியே 2 லைன் நான் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச். அது நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ரொம்ப ஈஸி தான். பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 2 லைன் இந்தமாரி பேஸ் போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பைப்பிங் வச்சு தைச்சிக்கோங்க, கோல்டன் பைப்பிங் வச்சு. இது நான் பைப்பிங் இல்லாதனால 2 லைன் நான் இப்போ மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சுட்டு இந்த மாதிரி கார்னர்லேருந்து நான் டிசைன் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது ஸ்கொயர் நெக். ஸோ கார்னர்லேருந்து நான் இப்போ டிசைன் ஆரம்பிக்கிறேன். அங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு டாட் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது. இந்தமாரி ஈக்குவலாக நம்ம பாயிண்ட் வச்சுட்டு பண்ணும்போது எல்லா ஃப்ளவர்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் அதே இதில் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஃப்ளவர் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கோடு, இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி நான் அந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். நம்ம இந்த பாயிண்ட் ஈக்குவலாக வச்சதுனால எல்லா ஃப்ளவர்ஸும் ஈக்குவலாக வரும். பாருங்கள், இதே மாதிரி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் அந்தமாரி கோடு போட்டுக்கிறேன். இந்த லேசி டேசி ஃப்ளவர்ஸ் வரும் அதில். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் எல்லா ஃப்ளவர்ஸும் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்டும் 9 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன் ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜர்தோசியை ஒரு 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு லேஸாக அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்ம டிசைன் பண்ணும்போது. ஸோ அதை இழுத்து விட்டுட்டு நான் இப்போ 2 மட்டும் வச்சு நான் 2 மடி வச்சு கட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு நல்லா பழகிடுச்சுன்னா 4ஆக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ நான் இது ஒரு 1/2 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இது ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க அப்படியே நம்ம கண்ணால் பார்த்துட்டு அதே மெஷர்மெண்ட்லேயே கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு தடவை கட் பண்ணி அதை மாடலாக வச்சுட்டு நீங்கள் நிறைய கட் பண்ணிக்கலாம். பிசுறு இல்லாமல் கட் பண்ணணும். அடுத்து சின்ன பீஸ்க்கு 1/2 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு இன்னொன்று சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜர்தோசி ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு 4 நம்பர் பீட்ஸ் பேர்ல்லையும் 2 நம்பர் பேர்ல் பீட்ஸும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சின்னதாக சீக்வென்ஸ் கோல்டன் கலரில் நான் இதை நான் இப்போ பாருங்கள் 2 நம்பர் பீட்ஸு 4 நம்பர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தாங்க தேவை இதுக்கு. ஸோ இது எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம் பாருங்கள். இப்போ நடுவில் அந்த மிட் பாயிண்ட் வச்சுருக்கிறேன்ல, அதில் 4 நம்பர் பேர்ல் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நூலை 2ஆக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பெட்டல் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஜர்தோசியில் ஃபஸ்ட்டு நீடிலில் 1/2 இன்ச் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜர்தோசியை கோர்த்துக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸ் ஒரு சென்டிமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் கோடு போட்டிருக்கோம்ல, அந்த இதில் இந்தமாரி லேசி டேசி ஃப்ளவர் மாரி பண்ணிக்கணும். உள்ளே எடுத்து உடனே வெளியில் உடனே லாக் பண்ணிடணும். அப்புறம் இந்த பெட்டலுக்கு நடுவிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இந்த 1/2 சென்டிமீட்டருக்கு குட்டியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுவும் ஒரு சீக்வென்ஸும் வச்சு வெளியில் இந்தமாரி போட்டுறணும். இந்த சீக்வென்ஸ் நகராமல் இருக்கிறதுக்காக வெளியில் பக்கத்துலேருந்து உள்ளே திருப்பி ஒரு தடவை லாக் பண்ணிட்டிங்கன்னா நகராது, மேலே மேலே தூக்கிட்டு வராது. நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம எதுலேயும் போய் இந்த சாரியில் எதுலேயும் மாட்டிக்காது, நம்ம முடியில் கூட மாட்டிக்காது. இந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணது எல்லாமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால தான் அந்த பிசுறு இல்லாமையும் கட் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ அது அப்படி கட் பண்ணோன்னா எவ்வளோ நாள்னாலும் இந்த ஜர்தோசி கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கிராண்ட் லுக் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் போட்டுக்கணும்.
ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ரெண்டுக்கும் கேப் இருக்குல்ல, அதில் வந்து அந்த 2 நம்பர் பேர்ல் பீடு அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் இருக்கிறது எப்படி ஃபில் பண்ணேன்னு காமிச்சேன். இப்போ இந்த அடுத்த ஃப்ளவரில் பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்தே பெட்டல்ஸ், அப்புறம் அந்த கேப் பெட்டல்ஸ் கேப் அப்படி பண்ணிட்டு போகலாம். ஸோ நீடிலில் ஃபஸ்ட்டு ஜர்தோசியை கோர்த்துக்கிட்டு அதை இந்த மாதிரி வச்சு வெளியில் லாக் பண்ணிடுங்க. அப்புறம் மிடில்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு குட்டி ஜர்தோசியும் ஒரு சீக்வென்ஸும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சீக்வென்ஸையும் நல்லா லாக் பண்ணிடுங்க. வெளி பக்கத்துலேருந்து உள்ளே வந்து அதே ஹோலில் கொடுத்து லாக் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி. அந்த கேப்பில் ஒரு பீடு. ஸோ அகெயின் பெட்டல் அந்தமாரி பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். நான் எதுக்காண்டி ஒன்றுக்கும் கேப் விட்டுருக்குவேன்னா அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் நல்லா தனியாக தெரியணுன்ட்டு பண்ணியிருக்கேன். நெருக்கமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தடவை ஃப்ரேம் எடுத்துகிட்டு அடுத்த ஃப்ரேம் எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். இந்த ஃப்ரேமில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டுக்கும் நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ஜர்தோசி நசுங்காது, நீட்டாக பண்ண முடியும். ஸோ இது பாருங்கள், நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் நல்லா நிறைய ஜர்தோசி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டா இதேமாரி வேகமாக பண்ணிடலாம். நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும், ஒரு நல்ல எலிகண்ட் லுக்கும் இருக்கும். பாருங்கள், பின்னாடியும் பாருங்கள் ரொம்ப வந்து நமக்கு நூல் இருக்காது. அதுவும் நம்ம காட்டன் த்ரெட் தான், ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸ்லீவ்ஸ்லேயும் இதுமாரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.